ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா பக்கம் தேடிட்டு குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஈஸ்வரி ஒரு பக்கம், சாவித்திரி ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஈஸ்வரி எப்படின்னா, குழந்தை போனால் போகுது, அதுக்கு வந்துட்டு நீ என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சாவித்திரி வந்துட்டு 1000 தான் இருந்தாலும் அது சேதுவோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது கருப்பும் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்ன தான் சொன்னாலும் உனக்கு இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும், அந்த குழந்தை போனால் போயிட்டு போகுது, நீ என்ன அந்த குழந்தைய தூக்கி என் பிள்ளைன்னு கொஞ்சினியா, இல்லை அதோட அப்பங்கிற உரிமையை நீ ஏதாவது செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுட்டு கேட்குறாங்க. இப்படி அதை இதையும் பேசவுமே சேது டென்ஷன் ஆகிட்டு, அது என் பிள்ளை, நான் தான் அவங்க அப்பா, என்னோட ரத்தம் என் மவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த பேச்சு தான் எப்பவும் பேச வேணாம், மாறாமல் இருப்பேன்னா உனக்கு ஒன்று சொல்கிறேன், உனக்கு இப்போ பிள்ளை வேணும் தானே, போ அவுட் ஹவுஸுக்கு போ, அங்கே குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாரு. என்ன குழந்தை அவுட் ஹவுஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அங்கே மலர் இருக்காங்க. குழந்தை நாங்கள் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது பார்த்துட்டு குழந்தைய தூக்கி அழுகிறாரு, என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் போயிடுது, குழந்தை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு மணி அடிக்கிறாங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லோரும் வராங்க. அப்போ சொல்கிறாங்க, என்னோட பிள்ளை எனக்கு வேணும், என் குழந்தைய எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க. ஊர் மக்கள்லாம் உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசும்போது, குழந்தை வந்துட்டு யார்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சேது வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன், குழந்தை என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்ச்செல்வி எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 குழந்தையும் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் அந்த சீட்டு எழுதி போட்டிருக்கோம், இந்த சீட்டு யார் பேர் இருக்கோ அதை குழந்தை எடுக்குது இல்லையா, அவங்கக்கிட்ட தான் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தை கையில் ஒரு சீட் எடுத்துருது. அதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யார்கிட்ட குழந்தை போக போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.